திரு ராமசாமி ஐயப்பன், கடுமையான எதிர்ப்பு வருது. மத்திய அரசு பாரபட்சம் பார்க்கிறதா இந்த இடத்துல வெளிப்படுதா? எப்படி புரிஞ்சுக்கலாம்? பாரத மனைக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயங்கள்ல தமிழ்நாட்டுக்கு இன்னும் அதிக காசு கொடுக்கணும் அப்படின்னா எனக்கும் அதுல சம்மந்தம் தான். தமிழ்நாட்டுக்கு அதிகமா கொடுக்கணும், தமிழ்நாட்டுல எஜுகேஷனுக்கு அதிகமா கொடுக்கணும், எல்லா துறைகளுக்குமே அதிகமா கொடுக்கணும், அதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனா இந்தியாவோட அளவுகோல் இவ்வளவு இருக்கு, அதை பகிர்ந்து யாருக்கு என்ன தேவை, எவ்வாறு கொடுக்க வேண்டும் அப்படின்றதுக்கான ஒரு அடிப்படை காரணம் தான். இந்தியாவில இருக்க அனைவருமே என்னோட சகோதர சகோதரிகள். சிலர் என்னோட அதிகமா வளர்ந்திருக்காங்க, சிலரோட வளர்ச்சி கொண்டியதாக இருக்கிறது. அது அவர்கள் மாநிலத்தில் செயல்பட்ட அரசுகள் காரணமாக இதெல்லாம் இருக்கும் போது அதற்கு தேவை இருக்கிறது. இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், அவர்கள் இந்த பகிர்வு என்ன அப்படின்னு கேட்கும் போது அதே இது மாவட்ட வாரியா பார்த்தோம். சென்னைக்கு கொடுக்குற அதே கான்ட்ரிபியூஷன் வேற யாரும் பேசும்போது பேசல. டெமோக்ரஸில நான் கேட்கிறேன் விஷயங்கள் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் கேள்வி. ஒரே நிமிஷம் ராமசாமி. இல்ல, இது நிதி பகிர்வு கிடையாது, இது நமக்கு வர வேண்டிய மேண்டேட், இது நம்மளுடைய உரிமை, இது நமக்கு கொடுக்க வேண்டிய பணம், இது நம்முடைய சகோதர சகோதரிக்கு பகிர்ந்தளிக்கிறதுங்கிறது விஷயம் இல்ல. ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். என்னன்னா நான் மூணு ஸ்டேட்மென்ட் சொல்லணும். மூணு ஸ்டேட்மென்ட் என்னன்னா நான் ஒரு ஸ்டேட்மென்ட் பாதி கூட முடிக்கல, அப்ப நீங்க இன்டர் பண்ணீங்கன்னா நான் சொன்னது தவறு, நீங்க சொல்றது சரி, அப்ப தேவையான சொல்லுங்க. நான் ஒரு ஸ்டேட்மென்ட் சொல்லி முடிக்க முடியாதுல, வேற யாரும் சரியா தவறா நான் கேட்கவே இல்ல. இல்ல, நீங்க அதிகமா கேக்குறோம் நம்மன்னு சொல்றதா இங்க எல்லாரும் அப்ஜெக்ட் பண்றாங்க. கொடுக்க வேண்டியதுதான் கேட்டோம், நீங்க சொன்னதே தவறு இல்லையா? வெயிட் ராமசாமி, நீங்களே சொல்லுங்க. நான் முடிக்கவே இல்ல சார், பாதி லைன்ல நீங்க பாதியிலே தவறா சொல்றீங்கன்ற அந்த பாதி வெயிட் பண்ணுங்க. சரி, அவர் முடிக்கட்டும், விடுங்க. உங்க அளவுக்கு எனக்கு பேச்சு திறமை கிடையாது. வரட்டும் லெனின், விடுங்க. அவர் பேசட்டும். ராமசாமி பேசுங்க. அதற்கப்புறமாக தமிழக அரசு பார்ட்டிசிபேட் பண்ண ப்ராஜெக்ட் அப்ரூவல் போர்டு மீட்டிங் ஒண்ணு இருக்கு. அது மத்திய அண்டர் செக்ரட்டரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எஜுகேஷனோட சேர்ந்து தமிழ்நாடோட எஜுகேஷன் செக்ரட்டரி பார்ட்டிசிபேட் பண்ண மீட்டிங். அதுல பல துறைகளை சார்ந்து செக்ரட்டரி பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க, தமிழக அரசும் சரி மத்திய அரசும் சரி. அப்படின்றது அந்த இதுல ஒரு பட்ஜெட் அப்ரூவல் இருக்கு. அந்த பட்ஜெட் அப்ரூவல் என்னென்ன இதுக்கு சாங்ஷன்ஸ் இருக்கு, எது மத்திய அரசோட ஷேர், எது ஸ்டேட் கவர்மெண்டோட ஷேர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுல இந்த ஃபண்ட் எஸ்டிமேட் அப்படின்றது 0.5 இருக்கு. டோட்டல் பட்ஜெட் எஸ்டிமேட் 2023-24 இருக்கு. அந்த பட்ஜெட் எஸ்டிமேட்ல இந்த காசை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லல. அந்த பட்ஜெட் எஸ்டிமேட்டை கொடுக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்றதும் கொடுத்திருக்கு. அந்த இதுலயும் எந்த மாறுதலும் கிடையாது. அந்த டோட்டல் பட்ஜெட் எஸ்டிமேட் கொடுக்கப்பட்டதுல ஆல்ரெடி ஒரு ஸ்கீமுக்கு உள்ள இருக்கிறதுல 70% கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க எந்த ஸ்கீமுக்கான கேள்வி வருகிறது அப்படின்னா, சமக்ர சிக்ஷா அப்படின்ற அந்த ஸ்கீமுக்கு கீழே இருக்கிறதும் பிஎம்ஸ்டிக்கு கீழே இருக்கிற ஸ்கீம்ஸ்க்கும் அதுக்கு எத்தனை ஸ்கூல்ஸ்க்கும் எத்தனை எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்க்கும் ஓகே சொல்லியிருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டுல 3 மொழி கொள்கைக்கு அவர்களுக்கு விருப்பம் கிடையாது. பிஎம்ஸ்டி ஸ்கூல்ஸுக்கு கீழே அது மேண்டேட்டரியான ரிக்வயர்மெண்ட். அந்த ஸ்கீமோட பேசிஸே அதுதான். அப்ப அந்த ஸ்கீமோட பேசிஸ்ல இருக்க ஒரு பாயிண்ட் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அப்ப ஆனா அந்த ஸ்கீமை கொண்டு வரணும், அந்த ஸ்கீம்ல இருக்க பட்ஜெட்டை கொண்டு வரணும் அப்படின்னா அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. அதே மாதிரி சமக்ர சிக்ஷா அப்படின்ற ஸ்கீமுக்கு ஏற்கனவே 2021-22 அதற்கான மொத்த பட்ஜெட் அலோகேஷன் என்னவோ கொடுத்துட்டாங்க. 2022-23 அதற்கான பட்ஜெட் அலோகேஷன் கொடுத்துட்டாங்க. 2023-24 அதற்கான சில ப்ரீ ரிக்வயர்மெண்ட்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு அந்த பிஏபி மீட்டிங்ல சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரீ ரிக்வயர்மெண்ட்ஸ் இன்னைக்கு வரைக்கும் ஃபுல்ஃபில் பண்ணல. நம்ம 8வது மாதத்துக்கு வந்துட்டோம். சரி, இந்த ஃபைனான்சியல் இயருக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம 5வது மாதத்துக்கு வந்துட்டோம். அந்த 5வது மாதத்துக்கு என்ன பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. நான் வேற எங்கேயும் இல்ல, உங்களோட ட்விட்டர் பதிவுல நான் இன்னைக்கு அந்த பிஏபியோட நான் லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த பிஏபில பேஜ் 6 பாயிண்ட் நம்பர் 5 என்ன பட்ஜெட் அலோகேஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு மொத்தமா தமிழக அரசு 1,56,000 கோடி ரூபாய் அதற்காக செலவு பண்ண போறாங்க. மத்திய அரசு அவர்களோட கிராண்ட் அமௌண்ட் டோட்டலா 20,907 crores அப்படின்றத கொடுத்திருக்காங்க. அந்த இதுல இருந்து ஏதாவது ஷார்ட் கமிங் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அந்த டேட்டா ஷார்ட் கமிங் கிடையாது. இது இல்லாம அடிஷனல் ஸ்கீம்ஸ்ல இருக்கிற கிராண்ட்ஸ் இவங்க ஃபுல்ஃபில்லே பண்ணாம ப்ரீ ரெக்விசிட்ட ஃபுல்ஃபில் பண்ணாம இல்ல. நீங்க ஒரு பரந்து மட்டும் பேசிட்டு இருக்கீங்க, நான் இந்த சப்ஜெக்ட்ல மட்டும் நான் பேசணும்னு நினைக்கிறேன். அதுதான் தலைவர் கடிதத்துல எழுதிருக்காரு. ஒரு விஷயம் சொல்லிடுறேன், அது இவ்வளவு நேரம் நீண்டு முழங்குறாருல, ஆர்டி ஆக்ட்
இருக்கு, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் மத்திய அரசு கொண்டு வந்த சட்டம். அதன்படி கொடுக்க வேண்டிய பணம் 25%. பிரைவேட்ல இன்ஸ்டிடியூஷன்ல ஏழைகள் சேர்றாங்கல்ல, அதுக்கு அதுவும் நிறுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? அதுக்கு என்ன பதில் நீங்க வச்சிருக்கீங்க? நீங்க தான் பதில் சொல்லுங்க. இது என்ன ப்ரீ அப்ரூவல்? அது சொல்லுங்க. இது ஆல்ரெடி அப்ரூவ்டுங்க. அப்ரூவ்டு. தவறா சொல்லாதீங்க. மெய்யப்பன் உங்க மீது நம்பிக்கை உண்டு, மரியாதை உண்டு. தவறாக வழிநடத்தாதீங்க விவாதத்தை. அப்ப ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட நாம்ஸே நீங்க உடைக்கிறீங்க. தலைவருடைய அறிக்கையில அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. இவர் இவ்வளவு நேரம் ப்ரீ ரிக்வெஸ்ட்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தினார்ல, முதல்வர் அந்த கடிதத்துல பேசுறாரு. அந்த ப்ரீ ரிக்வெஸ்ட்ன்றது தேசிய கல்விக் கொள்கையை திணிக்கிறது தான். அந்த ப்ரீ ரிக்வெஸ்ட் தேசிய கல்விக் கொள்கையை திணிக்கிறது தான். இப்ப சொல்லுங்க. இல்ல இருங்க, வெயிட். இல்ல அவர் பேசட்டும். இல்ல லெனின் ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. அவர் பேசட்டும். அவருக்காக தான் நான் ஏதோ சொல்ல, அவருக்காக தான் சொல்றேன். நீதிபதி முருகேசன், ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையில இந்த 2020 எஜுகேஷன் இதை முழுமையாக இது பண்ணி 600 பக்கத்துல அது பரிந்துரை அளிச்சிருக்கு. மிக தெளிவா சொல்லிடுச்சு. இது ஏதோ ஒரு அரசு எடுத்தவங்க கவுத்தணும் இல்ல, ஒரு ஆணையமே அமைக்கப்பட்டு 3வது வகுப்பு வர்ற பொது தேர்வு, 5ஆம் வகுப்பு போது 8ஆம் வகுப்பு ஏற்றுக்கொள்ள முடியாது, மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது, தெளிவா சொல்லிருக்கல. அப்ப இது தமிழ்நாட்டினுடைய எஸ்டாப்லிஷ்மென்ட். அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்களே, ராமசாமி எனக்கு இடையில பேச வாய்ப்பு கொடுப்பீங்களா? வந்து அவரு கூடயே நீங்க இருக்கிறீங்க. இருங்க ராமசாமி பேசுங்க. ஆக இது இருங்க லெனின் ப்ளீஸ் புரியாம பேசக்கூடாது. வெயிட் பண்ணுங்க, அவர் பேசட்டுங்க. ராமசாமி சொல்லுங்க. அவர் பேசவே விட மாட்டேங்கிறீங்க. மாலை முரசோட ட்விட்டர் ஃபீட்ல இப்ப நீங்க இந்த டிபேட்டுக்காக போட்டிருக்க அந்த இதுலயே நான் வந்து என்ன பட்ஜெட் எஸ்டிமேட், என்ன கிராண்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். என்ன சரியா கேட்டாங்க, பிரைவேட் இதோட ஃபண்டிங் எதுக்காகுது, எதுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து பிரைவேட் ஸ்கூலுக்கு மாற்றத்துக்கு சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னு. இன்னைக்கு அவர்களோட கூட்டணியில இருக்கிறது சென்னை கார்பரேஷன் சரி, தமிழக அரசுலயும் வந்து இவர்கள் வந்து அரசு பள்ளிகளை பிரைவேட் பள்ளிகளா மாத்துறாங்க, அதற்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க, டெண்டர் கொடுக்குறாங்க, அதற்கான பிளான் அப்ரூவல்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. அப்படின்றதுக்கான ப்ரொடெஸ்ட் பண்ணது இன்னைக்கு சிபிஐஎம். இன்னைக்கு அதற்கான திமுக அதற்கான எதிர்வினை ஆற்றிருக்கிறது. இன்னைக்கு அவர்கள் செய்வது தவறு அப்படின்ற அந்த கேள்வி இருக்கிறது. அரசு பள்ளிகளுக்கான தேவை இருக்கிறது, அரசு பள்ளிகளின் தரம் உயர்த்துவதற்கான தேவை இருக்கிறது. அதுதான் இந்த பிஏபில அடிஷனல் ஃபண்டிங் கிராண்ட் அப்ரூவல் கேட்டிருந்தாங்க. அது 2022 கொடுக்கப்பட்டிருக்கு. மொத்த பணம் அதற்கான ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த ப்ராஜெக்ட் தமிழக அரசு மொத்தமா ஃபுல்ஃபில்லும் பண்ணிருக்காங்க, எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 2023-24 பட்ஜெட் அப்ரூவல்ஸ் அதிகமா கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட் அரசு பள்ளிகளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்றதுக்காக அந்த பட்ஜெட் மொத்தமாக அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. சோ அதை அப்ரூவ் பண்ணாம மத்திய அரசு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லுங்க. ஸ்டேட் கவர்மெண்டோட ப்ரொபோஷனல் கொடுக்குறாங்க, மத்திய அரசு அவங்களோட ப்ரொபோஷனல் பொசிஷன் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறார்கள். ஓகே, நான் வரேன். ராமசாமி உங்களுடைய நிறைவு கருத்து. ரொம்ப சிம்பிளான ஸ்டேட்மெண்ட். அண்ணன் வந்து பொலிட்டிக்கலா நிறைய ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கலாம். ஃபண்டிங் எதற்காக கொடுக்கப்பட வேண்டும், என்ன ஃபண்ட் பிராக்கெட்ல கொடுக்கப்பட வேண்டும். தமிழ்நாடு பட்ஜெட்டை 2023-24 பட்ஜெட்டை பிப்ரவரியில தாக்கல் பண்ணும்போது அவர்கள் கொடுக்கப்பட்ட எஜுகேஷன் கிராண்ட் எல்லாத்தையுமே அக்கௌண்ட் பண்ணதை அவங்க பட்ஜெட்ல அவங்க போட்டிருக்காங்க. அப்ப கொடுக்கவே இல்லை அப்படின்றத அவங்க சொல்ல முடியாது. 2022-23 அவங்க செஸ்ல இருக்க அலோகேஷன் அப்படின்னு அவங்க சொல்லும் போது அது இந்த பர்டிகுலர் அலோகேஷன் அவங்க ஸ்பெசிபிக் கண்டிஷனல் ஸ்கீம்ஸ் மட்டும் கண்டிஷனே ஃபுல்ஃபில் பண்ணாம அந்த ஸ்கீமுக்கு எல்லாம் நீங்க காசு கொடுக்கல அப்படின்னா தவறு. இப்போ நவோதயா பள்ளி நல்ல திட்டம், நவோதயா பள்ளிக்கான திட்டங்களுக்கான தேவைகளை இவர்கள் வற்புறுத்தல, அதை அவர்கள் ஃபுல்ஃபில் பண்ணல. ஆனா அதே மாதிரி இன்னைக்கு வந்து அவங்க சமகர சிக்ஷாக்கும் அதே மாதிரி பிஎம்ஸ்ரீக்கும் அவங்க ஸ்கீம்ஸை ஃபுல்ஃபில் பண்ணல. அப்ப கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணாம இதற்கு அன்னைக்கு அதற்கான ஃபண்டிங் மட்டும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா எங்க இருந்து அந்த ஃபண்டிங் வர முடியும்? யார் முடிவு பண்றதுன்னு கேக்குறேன். எல்லா மாநிலங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் கேளுங்க, கண்டிஷனை யார் போடுறது, எவன் பள்ளிக்கூடத்தை நடத்துறதுக்கு யார் கண்டிஷன் போடுறதுன்றதான் கேள்வி. எனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பணத்தை நீ கொடுக்க மாட்டேன், நீ ஹிந்தியை திணிச்சாதான், ஹிந்தியை ஒத்துக்கிட்டாதான் கொடுப்பேன்றது அடாவடித்தனமா இல்லையா? நீங்க ஏற்கனவே நடத்திட்டு இருக்க பள்ளிக்கூடத்துக்கு அதற்காக புதுசாக நாங்க காசு கொடுக்கணும், மத்திய அரசு காசு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லல. நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே மாநில அரசு அதற்கான தேவையும் பைனான்ஸையும் அவர்கள் ஏற்கனவே அதற்காக ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். புதுசா ஒரு ஸ்கீமு கீழே ஒரு பள்ளி வருது, அதை இன்சென்டிவைஸ் பண்ணணும், அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கணும். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சுமையை மொத்தமாக மாநிலத்தின் மீது வைத்தா அது தவறு. ஆனா அந்த மாநிலத்தின் மீது அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான சப்போர்ட்டை கொடுத்துட்டு அதற்கப்புறம் அவங்களால அதை செல்ஃப் பைனான்ஸ் பண்ணிக்க முடியும்
முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டும் தான் அந்த ஸ்கீமோட எண்ணம். அந்த ஸ்கீமோட எண்ணத்தின்படி 5 வருட காலத்திற்கு அதற்கான ஃபண்டிங் கொடுக்கப்படுகிறது. அந்த 5 வருட காலத்திற்கு அந்த ஃபண்டிங் கொடுக்கப்படணும் அப்படின்னா அதற்கான பிரிலிமினரி ரிக்வயர்மெண்ட் என்னவோ அதை ஃபுல்ஃபில் பண்ணணும். அந்த பிரிலிமினரி ரிக்வயர்மெண்ட் என்ன சார்? அந்த பிரிலிமினரி ரிக்வயர்மெண்ட் என்னன்றது கேளுங்க. அந்த பிரிலிமினரி ரிக்வயர்மெண்ட் பின்னாடி ஒளிய வேணாம். சரி, நீங்க ஆனா இன்ட்ரெஸ்ட் மட்டும் நீ கொடு, அதற்கு அப்புறம் நாங்க எங்களோட கண்டிஷன் படி மட்டும் தான் நடத்துவோம் அப்படின்னா அந்த ஸ்கீமோட பேசிஸ் NEP ல கொடுக்கப்பட்ட அனைத்து பாலிசிஸையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தான் PMSRIயோட ரிக்வயர்மெண்ட்ஸ். ஓகே.